السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கருணையினால் சங்கையான இந்த ரமதான் மாதத்தின் 5ஆம் நாள் தராவிஹ் தொழுகையை நிறைவு செய்தவர்களாக அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். திருமறை குர்ஆன் ஷரீஃபிலிருந்து 6.25 ஜுஸூகள் அல்லாஹுடைய கிருபையினால் ஓதி நிறைவு செய்யப்பட்டு விட்டன. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சங்கையான ரமதானில் இதுவரை நாம் செய்த எல்லா அமல்களையும் நிறைவாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. மீதம் இருக்கக்கூடிய நாட்களிலும் எல்லா அமல்களையும் பரிபூர்ணமாக செய்து அல்லாஹுடைய நிறைவான பொருத்தத்தை பெறுகின்ற மேன் மக்களில் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்கள் அனைவரையும் எல்லாம் வல்ல ரஹ்மான் சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஃமினுடைய லட்சியம் என்பது நாளை மறுமையிலே வெற்றி பெற்று சொர்க்கத்தை அடைவது என்பது. உலகத்திலே மனிதர்கள் எல்லோரும் வெற்றியை தேடித்தான் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உண்மையான வெற்றி என்பது நாளை மறுமையில்தான். நாளை மறுமையில் யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை பெறுவார்களோ ஃபகத் ஃபாஸ், அவர்கள்தான் நிச்சயமாக உறுதியான வெற்றியை பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அல்லாஹ்விடத்திலே அதிகமாக சொர்க்கத்தை கேட்க வேண்டும். குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சொர்க்கத்தை கேளுங்கள், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொன்னார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவரையும் நரகத்திலிருந்து பாதுகாத்து உயர்ந்த சொர்க்கத்தை தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சொர்க்கத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தினுடைய ஒரு சின்ன சின்ன பாக்கியங்களை பார்த்து அப்படியே நாம் ஆச்சரியப்படுகிறோம். ஆனால் சொர்க்கத்துடைய நியாமத்துகள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், உலகத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தால் சொர்க்கத்தினுடைய ஒரு சின்ன நியாமத் இந்த உலகத்தினுடைய அனைத்து வஸ்துக்களை விடவும் சிறந்தது. ஹஸரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஜந்தல் என்ற ஒரு குலத்தினர்கள் வசிக்கக்கூடிய பகுதியை வெற்றி பெறுவதற்காக ஒரு படையை அனுப்பி வைத்தார்கள். அவர்களுடைய தலைமையில் சுமார் 500 சஹாபாக்களை அனுப்பி வைத்தார்கள். அப்படி அனுப்பும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கோத்திரத்தாரின் தலைவரை எப்படியாவது உயிரோடு பிடிச்சு கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தலைமையில் சென்ற அந்த படை அங்கே மிகப்பெரிய வெற்றி பெற்று அந்த தலைவரை உயிரோடு அழைத்து வந்தார்கள். வரும்போது அவருடைய ஆடையை பார்த்தால் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. தங்க நூலினால் நெய்யப்பட்ட தலைப்பாகை, அவருடைய பிரம்மாண்டமான உடைகள். அதை பார்த்து சஹாபாக்கள் என்ன இப்படி உடை உடுத்திருக்கிறாரு அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லமனாதீலு ஸஅத் இப்னு முஆதின் ஃபில் ஜன்னா அஃதலு மின் ஹாதா. இந்த ட்ரெஸ் கோடை பார்த்து அப்படியே ரொம்ப பிரமிச்சு போறீங்களா? நாளை மறுமையில் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய கர்ச்சிஃப் இருக்குல்ல, கைக்குட்டை, அது இதை விட ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ சொர்க்கத்துடைய ஒரு சின்ன கர்ச்சிஃப், ஒரு கைக்குட்டை கூட உலகத்துள்ள நியாமத்துகளை விட ரொம்ப பிரம்மாண்டமானது. சொர்க்கத்தினுடைய படித்தரங்கள் எல்லோருக்கும் ஒரே படித்தரம் கிடையாது. வலிகுல்லின் தரஜாத்தும் மிம்மா அமிலு, ஒவ்வொருவருடைய அமல்களுக்கேற்ப அல்லாஹு தஆலா படித்தரங்களை சொர்க்கத்தில் கொடுப்பார். ஒரு ஹதீஸிலே உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சொர்க்கத்திலே 100 படித்தரங்கள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு 2 படித்தரங்களுக்கும் இடையே உள்ள தூரம் மசீரத்து மிஅத்து ஆம், 100 வருடத்தின் தொலை தூரம். அது மாதிரி 100 தரஜாக்கள், 100 அந்தஸ்துகள் இருக்கிறது. ஒவ்வொருவரும் அவர்களுடைய அமல்களுக்கேற்ப அந்த அந்தஸ்தை அடைந்து கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் ஃபிர்தௌஸு அஅலாஹா தரஜா, நாளை மறுமையில் அந்த அந்தஸ்திலே மிக உயர்ந்த அந்தஸ்து என்பது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருந்துதான் எல்லா ஆறுகளும் பெருக்கெடுத்து ஓடும். மது ஆறு, பாலாறு, தேனாறுலாம் வருதுல்ல, அதனுடைய ஊற்று எங்கிருந்து கிளம்புன்னு சொன்னால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருந்து. அதற்கு மேல்தான் அல்லாஹுடைய அர்ஷ் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கேட்டால் சலுல்லாஹ அல் ஃபிர்தௌஸ்,
அல்லாஹ்ட்ட சொர்க்கத்தை கொடுன்னு மட்டும் கேட்காதீங்க, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடு என்று நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், அதுதான் சொர்க்கத்திலே ரொம்ப உயர்ந்த அந்தஸ்து என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்பதும் மிக உயர்ந்த அந்தஸ்து. அதே போல ஹதீஸில் வருது, சொர்க்கத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்து என்பது நபிமார்களோடு சொர்க்கத்தில் இருக்கிறது தான். நபிமார்களோடு சொர்க்கத்தில் இருப்பது, அந்தந்த காலத்தில் இருந்த மக்கள் அந்த நபியோடு சொர்க்கத்திலே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். எனவே ஒரு முஃமினுடைய லட்சியம் சொர்க்கத்தில், உயர்ந்த சொர்க்கத்தில், அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பது என்பதுதான் மகத்தான பாக்கியம். அதை விட உயர்ந்த பாக்கியம் கிடையாது. பொதுவாக ஒரு முஃமினுடைய லட்சியம், அவனுடைய லட்சியம் என்பது, இலக்கு என்பது ரொம்ப உயர்வாக இருக்கணும். அவனுடைய துஆக்கள்லேயே ரொம்ப உயர்வான துஆக்களை கேட்கணும். அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்ட்ட சொர்க்கத்தை கேட்கும்போது உயர்ந்த சொர்க்கத்தை, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை கேட்பது என்பது அது நிச்சயமாக ஒரு முஃமினுடைய ஈமானுடைய அடையாளமாக இருக்கிறது. அதுதான் மிக உயர்ந்த அந்தஸ்து. சூரா நிசாவினுடைய 69வது வசனம் நான் ஓதி காட்டுறேன் உங்களுக்கு முன்னால். அந்த வசனம் எந்த சஹாபியுடைய விஷயத்தில் இறங்குச்சுன்னு சொன்னால், அந்த வசனத்துடைய அர்த்தம் وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ, யார் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்களோ அவர்கள் நாளை மறுமையில் நபிமார்களோடு, சித்தீகீன்களோடு, சுஹதாக்களோடு, சாலிஹீன்களோடு இருப்பார்கள். وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا, தோழமை கொள்வதில் அவர்கள்தான் மிக சிறந்தவர்கள். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கிறதோ தாலிக்கல் ஃபதுலு மினல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கிருபை என்று அல்லாஹ் சொல்கிறார். இது எந்த சஹாபியுடைய விஷயத்தில் இறங்குச்சுன்னு சொன்னால், சௌபான் அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. அந்த சஹாபி திண்ணை தோழர்களில் உள்ளவர்கள், எப்பயுமே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடயே இருக்கக்கூடிய சஹாபி, ரொம்ப ஏழையான ஒரு சஹாபி. அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளவு கடந்த முஹப்பத். அவங்கள கொஞ்ச நேரம் கூட அவரால் பிரிஞ்சு இருக்க முடியாது. ஏதாவது தேவைக்காக போனால் கூட உடனடியாக ஓடி வந்துடுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவருக்கு. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்க்குறாங்க, அவருடைய நிறமெல்லாம் மங்கி போய் அப்படியே ரொம்ப மெலிந்து கடுமையான கவலையில் இருக்கக்கூடிய ஒருவருடைய தோற்றம் எப்படி இருக்கும், அதுபோல் அந்த சஹாபி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மா தகய்யர லவுனுக்கயா சௌபான், சௌபான் ஏன் இப்படி ஆயிட்டீங்க, என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டவுடனே அந்த சஹாபி சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நிச்சயமாக எனக்கு எந்த நோயும் இல்லை, எந்த வலியும் வேதனையும் இல்லை. பொதுவாக இப்படி ஒரு மனுஷர் இருக்காருன்னா அது காரணம் என்னவா இருக்கும், ஏதாவது ஒரு வேதனை, ஏதாவது ஒரு நோய், இதுதான் காரணமாக இருக்கும். உடனே அந்த சஹாபி சொல்லிட்டாங்க, என்னுடைய இந்த தோற்ற மாற்றத்திற்கு காரணம் நோய் நொடியோ வலியோ கிடையாது, வேதனையோ கிடையாது, எல்லாம் உங்களுடைய நினைவு தான் யார் ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க. யார் ரசூலுல்லாஹ், உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும், எனக்கு கொஞ்சம் நான் உங்களை விட்டு போயிட்டேன்னு சொன்னால் திரும்ப வந்து உங்களை பார்க்கின்ற அந்த நேரம் வரைக்கும் ஒரு வெறுமையை நான் உணர்கிறேன், என்னால் அப்படி இருக்க முடியல. இது வார்த்தைகளாக நம்மளால் உணர்த்த முடியாது. இன்றைக்கி உலகத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அற்பமான நபர்களை வந்து பிரிய வச்சுக்கிட்டு அவருடைய பணம் ரிலீஸ் ஆகலைன்னா தீ குளிச்சிடலாம், சின்ன சின்ன அற்பமான விஷயங்களுக்கு. அப்போ நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த முஹப்பத், என்னால் உங்களை பிரிஞ்சு இருக்கவே முடியல யார சொல்லலாம், திரும்ப உடனே வந்து உங்களை பார்த்தா தான் என் மனசு நிறைவடையுது, திரும்ப எனக்கு பழைய நிலைக்கு நான் வரேன். இதே நேரத்தில் நான் ஆகிரத்தை பற்றி யோசித்து பார்க்கிறேன். ஆகிரத்தில் நீங்கள் சொர்க்கத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தில் அல்லவா இருப்பீர்கள். நான் சொர்க்கத்துக்கே வந்தாலும் உங்கள் அந்தஸ்து எங்கே இருக்கும், என்னுடைய அந்தஸ்து எங்கே இருக்கும், நான் எப்படி உங்களை பார்க்க முடியும்? ஒருவேளை அல்லாஹ் காப்பாற்றணும், சொர்க்கத்துக்கு நான் வரலைன்னா உங்களை பார்க்கவே முடியாமல் போயிருமே. இந்த நினைவு வந்தால் எனக்கு இப்படி ஆயிடுது அப்படின்னாங்க. இந்த நினைவு வரும்பொழுதெல்லாம் எனக்கு இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டு விடுகிறது. அப்போ தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைத்தான், وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ, யார் அல்லாஹ் ரசூலுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடப்பார்களோ அவர்கள் நாளை மறுமையில் நபிமார்களோடு இருப்பார்கள். எனவே நீங்கள் கவலைப்பட வேணாம், நீ யாரோடு இருக்க முடியும், நபி அவர்களோடு இருக்க முடியும், அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் என்ற ஆறுதலான இந்த வசனத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இறக்கி வைத்தான். இப்போ சஹாபாக்களுடைய கவலையே என்னன்னா, சொர்க்கம் என்பதை தாண்டி அந்த சொர்க்கத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்க வேண்டும் என்பதுதான். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு தடவை மஸ்ஜிது நபவிக்கு நான் வந்தேன். வரும்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. நான் தொழுகைக்காக தக்பீர் கட்டிட்டேன். சூரத்துன் நிசா இன்னைக்கு நம்ம ஓதணும் பாருங்க, அந்த சூறாவை நான் ஓதினேன். சுமார் ஒரு 100 ஆயத்துக்கள் நான் ஓதி முடிக்கிறேன். அதுக்கு இடையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேருக்கு நடுவில் உட்காந்துட்டாங்க. நான் தொழுகையை முடித்த உடனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சல் துஅதா, இப்போ நீங்கள் துவா செய்யுங்க, அல்லாஹ் கபூலாக்குவான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. 100 ஆயத்துக்களை ஓதி தொழுது முடிச்சிட்டாங்க. முடித்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சத்தமாக சொல்கிறாங்க, நீங்கள் துவா செய்யுங்க, அல்லாஹ் கபூலாக்குவான். அந்த சஹாபி துவா செஞ்சாங்க.
துவா செஞ்சதுக்கு பிறகு அந்த 2 பேர்ட்டையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள்ட்டையும் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இறக்கி என்கிட்ட ஓதி காட்டினாங்களோ அதே மாதிரி குர்ஆனை கேட்கணும்னா இவர் ஓதுறதை கேளுங்க. இப்னு மஸ்ஊத் ஓதுறது அப்படியே இருக்கு. எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்கி வைத்தார்களோ அதே மாதிரி ஓதுகிறார்கள் அப்படின்ற சுப செய்தியை சொன்னாங்க. இப்போ இந்த சுப செய்தியை எப்படியாவது ஃபஸ்ட்டு நான் சொல்லிடணும் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் சொல்லிடணும். யார்கிட்ட? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு உங்களை பற்றி ஸல்லல்லாஹு இப்படி சொன்னாங்க, குர்ஆன் அப்படியே கிளியராக நீங்கள் ஓதுறீங்க, எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்கி வச்சாங்களோ அதே மாதிரி ஓதுனீங்கன்னு சொன்னால் ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துறதும் பெரிய இபாதத் இல்லையா? இந்த சுப செய்தியை எப்படியா நான் ஃபஸ்ட்டு போய் சொல்லிடணும் அப்படின்னு நினச்சேன். மறுநாள் காலையில் நான் போய் இந்த சுப செய்தியை சொல்கிறேன். சொல்லும் பொழுது அந்த சஹாபி சொன்னார்கள், உங்களுக்கு முன்னாடியே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க அப்படின்னு. உங்களுக்கு முன்னாடியே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க. இப்போ இங்கே நமக்கு என்ன செய்தினா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அந்த செய்தியை சொல்லிட்டு இன்னொரு கேள்வி கேட்டாங்க. நபி அவர்கள் உங்களை பார்த்து சொன்னாங்கல்ல, துவா செய்யுங்க அல்லாஹ் கபூலாக்குவான்னு. அப்போ என்ன நீங்கள் துவா செஞ்சீங்க? அது ஒரு வாய்ப்பு தானே. நபி அவர்கள் சொல்லி இப்போ நீங்கள் செய்யுங்க அல்லாஹ் கபூலாக்குவான்னு சொன்னால் அந்த நேரத்தில் கபூல் ஆகாமல் இருக்குமா? இப்போ அந்த நேரத்தில் என்ன துவா நீங்கள் கேட்டீங்க அல்லாட்ட? அப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, 3 விஷயத்தை கேட்டேன். முதலாவது ஈமானன் லா யர்தத், நிலையான ஈமான், எந்த நிலையிலும் ஈமான் என்றது பறி போயிடக்கூடாது. நிலையான ஈமானையும், வ நஈமன் லா யன்ஃபத், நீங்காத பாக்கியங்களையும். அல்லாஹ் தஆலா எனக்கு பாக்கியங்களை நல்ல பாக்கியங்களை தரணும், அது கடைசி வரைக்கும் என்றது நீங்கிடக்கூடாது. 3வது முராஃபகத்த முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ அலா ஜன்னத்தில் ஹுல்த், நிரந்தரமான அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்களோடு நான் இருக்கணும் அப்படின்ற இந்த 3 துஆக்களை நான் கேட்டேன் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க. அந்த சஹாபாக்களுடைய லட்சியமே என்னன்னு சொன்னால் சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களோடு இருக்கணும். ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களுக்கும் அதே ஆசை தான். உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பல யுத்தங்களில் அவர்கள் கலந்து கொண்டு காயப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சஹாபி பெண்மணிக்கு அல்லாஹ் தஆலா மிக பலமான ஈமானை கொடுத்திருந்தான். உஹதுடைய யுத்தத்தில் ஒரு கட்டத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற வதந்தியை பரப்பி சஹாபாக்கள்லாம் பல நிலை குலைந்து போய் பல திசைகளும் ஓட ஆரம்பித்து விட்டார்கள். அந்த நேரத்தில் இந்த பெண்மணி அவருடைய குடும்பத்தோடு உஹதில் கலந்து கொண்டார்கள். கணவர் 2 ஆண் மக்கள், 4 பேரும் சேர்ந்து ஸல்லல்லாஹு எங்கே இருக்கிறாங்கன்னு தேடுறாங்க. தங்களை தற்காத்துக் கொள்றதுக்கு ஓடலை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கண்டிப்பாக அவங்களை பாதுகாத்து தான் வச்சுருப்பான். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடி ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கக்கூடிய இடத்த அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடித்தவுடன் சத்தமாக சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி ஹயாத்தாக இருக்கிறாங்க, அவங்க இறக்கலை. இவர்கள் சொல்வது போய் அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு உடனே ஹயாத்தாக இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே ஒரு கூட்டம் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கொலை செய்வதற்காக வேகமாக வராங்க. அந்த நேரத்தில் நபி அவர்களை சுற்றி அவர்களை பாதுகாத்த சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, தல்ஹத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு சேர்ந்து இந்த பெண்மணியும் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பாதுகாக்கக்கூடிய பணியில் இருந்தார்கள். அந்த யுத்தம் முடிந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த இக்கட்டான தருணத்தில் நான் எந்த பக்கம் பார்த்தாலும், வலப்பக்கம் இடப்பக்கம் எங்கே பார்த்தாலும் உம்மு அம்மாரா என்னை பாதுகாப்பதற்காக அவர்கள் போராடக்கூடிய காட்சியை நான் பார்த்தேன். 13 வெட்டுக்கள் அவருடைய உடம்பில் பட்டிருந்துச்சு. அதில் ஒரு வெட்டு ரொம்ப பலமாக தோல் புஜத்தில் பட்டு அதோடைய வேதனை தாங்க முடியல அவங்களுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட அந்த நேரத்தில் வந்து அந்த பெண்மணி துவா செய்ய சொல்லி கேட்டாங்க. இப்போ என்ன துவா கேட்கணும்? கடுமையான வேதனை. அந்த வேதனையிலிருந்து ஷிஃபாவை கேட்கல. அல்லாஹ்வின் தூதரை, நானும் என்னுடைய குடும்பத்தார்களும் இந்த யுத்தத்திலே கலந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் அனைவரும் குடும்பத்தோடு நாளை மறுமையில் உங்களோடு சொர்க்கத்தில் இருக்கணும், எங்களுக்கு துவா செய்யுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி துவா செய்தார்கள், அல்லாஹும்ம ஜஅல்ஹும் ருஃபகாஇ ஃபில் ஜன்னah, அல்லாஹ் இவர்களுடைய குடும்பத்தார்களை சொர்க்கத்தில் என்னுடைய தோழமை உள்ளவர்களாக ஆக்கிய அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி துவா செய்தார்கள். ஆக ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அனைவருடைய லட்சியம் ஸல்லல்லாஹு அலைஹி அவரோட சொர்க்கத்தில் இருக்கணும். சிறுவர்களுக்கும் அதே தான். நான் பலமுறை இந்த நிகழ்வை சொல்லியிருக்கேன். ரபியா என்ற சிறுவர் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு நல்ல பணிவிடை செய்யக்கூடிய சஹாபி, சின்ன பையன்தான். நபி அவர்கள் ஒரு தடவை ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர்கிட்ட கேட்டாங்க, ஏதாவது கேள், நான் உனக்கு துவா செய்கிறேன் அப்படின்னு. ஏதாவது கேள், உனக்கு நான் துவா செய்கிறேன். அந்த சஹாபி சின்ன வயசு, எவ்வளோ பக்குவம் பாருங்க. அவர் சொன்னார், அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னah, யா ரசூலல்லாஹ் நாளைக்கு மறுமையில் உங்களோடு நான் சொர்க்கத்தில் இருக்கணும், துவா செய்யுங்க. சின்ன பிள்ளை. ஸல்லல்லாஹு அலைஹி கேட்குறாங்க, சரி நான் அதுக்கு துவா செய்கிறேன். அவ கைர தாலிக், வேறு ஏதாவது உனக்கு வேணுமா? அந்த சஹாபி மீண்டும் சொன்னார்கள், ஹுவ தாக்க யா ரசூலல்லாஹ், அது மட்டும் எனக்கு போதும்,
நபி அவர்களோடு சொர்க்கத்தில் இருந்ததை வேற என்ன நியமத் தேவை இருக்கு? எல்லாமே தானாகவே கிடைச்சிடுமே, எனக்கு அது மட்டும் தான் வேண்டும் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துஆ செய்தார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் துஆ செய்யும் பொழுது எல்லா விஷயங்களும் நம்முடைய எண்ணங்கள் ரொம்ப உயர்வாக மேலான எண்ணமாக இருக்க வேண்டும். சொர்க்கத்தை கேட்கும் பொழுது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை, அதுவும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் கேட்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் முழு உலக முஸ்லிம்களுக்கும் நாளை மறுமையில் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கின்ற மேலான பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.